இந்தாங்க. மாமா, எதுக்கு மாமா இந்த ஃபைல்? ஒன்றும் இல்லை, அது ஆடிட்ரு நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னார், அதான் அவரை பார்க்க போயிட்டு இருக்கேன். மாமா, திரும்ப திரும்ப நீங்க போய் தான் சொல்றீங்க. ஏன், என்ன, எதுக்காக அப்படி சொல்கிற? அவரே இங்க ஊர்லயே இல்ல. அவர் கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சாரின்னு ஃபோன் பண்ணி சொன்னாரா? ஏய், அது நான் ஆடிட்டரை பார்க்க போகிறேன்னா அவரை தான் பார்க்க போகிறேன்னு அர்த்தமா? அவர் நம்ம கம்பெனி டாக்குமெண்ட்ஸை அவங்க அசிஸ்டண்ட் வச்சு வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணுறேன்னாரு, அதுக்கு தான். சரி மாமா, உங்க இஷ்டம். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா வேண்டாம், விட்டுருங்க. வர மாமா, சாப்பிட்டு போங்க மாமா. இல்லை சத்தி, டைம் ஆயிடுச்சு, நான் போகிற வழியில் சாப்பிட்டுக்கிறேன். சரி மாமா. சரி, வர. கூட்டணி ஆரம்பம். ரன்பீர், பாஸ் பாஸ், எதுக்கு பாஸ் திடீர்னு அர்ஜென்ட்டா சேதுராமன் சார் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டீங்க? சொல்கிறேன், நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்குல்ல, அதை விற்கலான்னு இருக்கு. பாஸ், என்ன பாஸ் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? எல்லாமே காரணமாக தான் ரன்பீர். பாஸ், காரணம் என்ன வேணாலும் இருந்துட்டு போடும் பாஸ், அதுக்காக கம்பெனி ஷேரை விற்பீங்களா? பாஸ், கிட்டத்தட்ட இது கம்பெனி விற்கிறதுக்கு சமம் பாஸ். ரன்பீர், எல்லாமே தெரிஞ்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இவ்வளோ போராடி இவ்வளோ தூரம் இந்த கம்பெனியை கொண்டு வந்த எனக்கு இன்னொரு கம்பெனியை உருவாக்க தெரியாதா? பாஸ், பேசுறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை வெளியில கொண்டு வந்து டெவலப் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாஸ். சரிங்க பாஸ், அவ்வளோ தூரம் கம்பெனி ஷேர்ஸை விற்கிற அளவுக்கு அப்படி என்ன பாஸ் அவசரம்? ரன்பீர், சக்திக்கு மாங்கல்யம் வாங்கணும் ரன்பீர். என்ன பாஸ் சொல்றீங்க? ஏற்கனவே இருக்கிற தாலி தானே கட்ட போறீங்க? இல்லை ரன்பீர், இன்னைக்கு பாட்டி எல்லாரும் முன்னாடியும் அத்தை கிட்ட மறுபடியும் புதுசாக தாலி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் 10 பவுனுக்கு குறையாம வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. பாவம் அத்தை என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்னாங்க. அதான் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். சரி, எப்படியா பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஆனால் இப்போ நான் இருக்கிற நிலைமையில எல்லாருமே பணம் தர யோசிக்கிறாங்க. பாஸ், அது உங்க தப்பு இல்ல பாஸ், இந்த சமுதாயத்தோட தப்பு. பணம் இல்லாதவனுக்கு யார் பாஸ் கடன் கொடுக்குறா? பணம் இருக்கிறவனுக்கு தான் தேடி தேடி போய் கடனா கொடுக்குறானுங்க. அவன் மொத்தமா சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறான். பணம் இல்லாதவனுக்கு யார் பாஸ் பணம் தரா? பணம் இல்லாதவனுக்கு தானே பாஸ் கடனே தரணும். அதை புரிஞ்சுக்க மாட்டானுங்க பாஸ். பாஸ், அதுக்காக கம்பெனி ஷேர்ஸை விற்கணுமா பாஸ்? வேற ஆப்ஷன் இல்லை ரன்பீர். நமக்கு சில நேரங்களில் நம்ம எடுக்கிற சில முடிவுகள் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுத்தால் தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும். இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு தான் நானும் சக்தியும் சந்தோஷமாக வாழ போகிற நாட்களை எனக்கு அமைச்சு கொடுக்க ரன்பீர். சக்தி இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ரன்பீர். சக்திக்காக இந்த ஒரு விஷயத்தை கூடவா நான் தியாகம் பண்ணக்கூடாது? சொல்லு ரன்பீர். பாஸ், இருந்தாலும் ஒரு தடவை நல்லா யோசிங்க பாஸ். கண்டிப்பா யோசித்தீங்கன்னா வேற ஏதாவது வழி கிடைக்கும் பாஸ். என்ன ரன்பீர், உன் வேலை போய்டுன்னு யோசிக்கிறியா? பாஸ், என்னெல்லாம் எவன் பாஸ் வேலைக்கு சேர்த்துக்குவான்? நீங்க பெரிய மனசு பண்ணி பிஏன்னு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒருத்தரா என்னை பாத்துக்கிறீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன பாஸ் வேணும்? காலம் முழுக்க நான் உங்க காலடியிலே கிடப்பேன் பாஸ். சரி, வா உள்ள போலாம். இந்த ஒரு செக் பண்ணி டிஸ்பாச் காமிச்சிருப்பா. ஓகே சார். ஹாய் சார். வாங்க சிவா, உட்காருங்க. எஸ் சார், தேங்க்யூ. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? ஐம் ஃபைன். அப்புறம் சொல்லுங்க, என்ன உதவி வேணும்? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? சார், நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்தேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்ன சார், சிவா சாரை பத்தி எனக்கு தெரியாதா? யாருக்காகவும் எதுக்காகவும் அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க என் கம்பெனி தேடி வந்திருக்கீங்கன்னா
கண்டிப்பா என்னால ஏதோ ஒரு உதவி ஆக வேண்டி இருக்கு. நான் சொல்றது சரிதானே? கரெக்டு தான் சார். இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? சார், என்னோட கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருந்தீங்கல்ல, அதான் சார், அதை இப்போ விற்கலான்னு இருக்கோம். அதை வச்சுட்டு ஒரு 5 lakhs தர முடியுமா? என்ன சார் திடீர்னு? இல்லை, சின்னதாக ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, அதனால தான். கேள்விப்பட்டேன், இன்கம் டேக்ஸ் ரைட்ல உங்க கம்பெனி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்களாமே? ஆமாம் சார், பட் அதை எல்லாமே நான் இப்போ கிளியர் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் ரிலீஸ் ஆகிற ஃபார்மாலிட்டிஸ் ஒரு 15 days ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்காக தான். சரி, உங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க பார்க்கலாம். இந்தாங்க சார். கொஞ்சம் இருங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே சார். சொல்லுங்க சேதுராமன், என்ன விஷயம்? மேடம், உங்க சன் சிவா அவரோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் எங்கிட்ட விற்கலான்னு வந்திருக்காரு மேடம். இதுக்குன்னு கேட்டா ஃபேமிலி கமிட்மெண்ட்னு சொல்றாரு. உண்மையிலேயே ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கா மேடம்? இல்ல, அவன் பொய் சொல்றான். நான் சொல்ற மாதிரி இப்போ நீங்க செய்யுங்க. சொல்லுங்க மேடம். கம்பெனியோட ஷேர்ஸ வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. சரி அவன் எங்கேயும் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணவே கூடாது. மேடம், நான் வேண்டான்னு சொல்லிடலாம். ஆனா ஊர்ல என்ன மாதிரி பல பேர் இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்பாருல்ல மேடம்? ஆமால்ல. சரி, அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. மொத்த சொத்தும் என்னோட பேர்ல தான் இருக்கு. சோ கம்பெனியோட சைனிங் அத்தாரிட்டி அவனா இருந்தாலும் அவனால விற்க முடியாதுன்னு சொல்லுங்க. வேணும்னா உங்க அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க, அப்புறமா பணம் தரேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம், நான் அப்படியே சொல்லிடுறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சேதுராமன். ஓகே மேடம். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டேன். என் லாயர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க சொத்துல உங்க அம்மா பேர்ல இருக்காமே. சார், ஆஃபீஸ் பிஸ்னஸ் எல்லாமே என்னோட பேரில் தான் சார் நடக்குது. சார், நீங்க ஒன் ஆஃப் த சைனிங் அத்தாரிட்டிஸ் தான். உங்க அம்மாவோட சைன் இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இங்க மட்டும் இல்ல சார், நீங்க எங்க போனாலும் இந்த ஷேர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணம் கிடைக்கவே கிடைக்காது. தேவையில்லாம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் உங்க கம்பெனிக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். தேங்க்யூ சார். வரேன் சார். பாஸ், என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? பாஸ், பேசாம அம்மா கிட்டே கேட்டுற வேண்டியதானே பாஸ்? இல்லை ரன்பீர், அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப தப்பாயிடும். வேற ஏதாவது ஆப்ஷன் யோசிக்கணும். பார்ப்போம். உதய், உதய் சொல்லுங்க. உதய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நான் உங்களை நேரில் மீட் பண்ணணும். உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாமா? ஆஃபீஸ்லையா? உதய், நான் இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ? சார், நான் அண்ணா நகரில் என்னோட ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு இருக்கேன் சார். ஓ, தட்ஸ் பெஸ்ட். ஒன்று பண்ணலாம், அந்த வேலை எம்ஆர் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமா? ஓகே சார், அங்கேயே மீட் பண்ணலாம் சார். ஃபைன், நான் ஒரு 10 minutesல வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். யா. யார் பாஸ் ஃபோனில்? அந்த வேலை ஒரு மீட்டிங்யா. வா போவோம். வாங்க பாஸ்.
சார் என்ன சார் ஆர்டர்? இல்லை ஒரு கெஸ்ட் வர்றாங்க, வந்தவொடனே ஆர்டர் பண்ணுறேன். Okay, 5 sir. minutes. அப்புறமா சொல்றேன் தம்பி, போங்க. ஹலோ உதய், வந்துட்டீங்களா? சார் வந்துட்டேன் சார். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன். ம், ஹலோ உதய், நான் உங்களை பார்த்துட்டேன். உங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்க. ம். ம். ஓகே சார். ஹாய், ஹலோ சார். வாங்க உட்காருங்க. சாரி சார், ஹெவி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். அதான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, ஜூஸ் ஏதாவது இல்ல சொல்லல? சார், எனக்கு எதுவும் வேணாம். இல்லை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்ணும். எக்ஸ்கியூஸ் மீ. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க உதய், டீ, காஃபி என்ன சொல்லலாம்? டீ ஓகே சார். டீயா? 2 டீ. பாஸ், எனக்கு ஓகே பாஸ். சார். சாரியா, மறந்துட்டேன். 3 டீயை கொண்டு வாங்க. ஓகே சார். லாஸ்ட் வீக் கூட உங்கள் பார்ட்னர் சங்கர் வந்து என்னை மீட் பண்ணாரு. ஆ, அதான். ஆமா சார். பேசிட்டு இருந்தோம். அப்போ ஆமா. சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. கொடுங்க கொடுங்க. ஓ அப்படியா? சூடா இருக்குல்ல? டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க உதய், என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? சார் லாஸ்ட் மந்த் கூட இதை பத்தி உங்க ஆபீஸ்ல வந்து பேசிட்டு போனேன் சார். ஆமாம் ஆமாம், ஃபோனில் கூட 2-3 டைம் கால் பண்ணி பேசணும் நீங்கள். ஆமா சார். ஃபைன், சொல்லுங்க. சார் லயன்ஸ் கிளப் சார்பா மினி மராத்தான் ஒன்று கண்டக்ட் பண்றோம். அதுக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும் சார். சீஃப் கெஸ்டா? ஷூர், கண்டிப்பாக வரேன். ஈவெண்ட் என்னைக்கு உதய்? நாளைக்கு சார். நாளைக்கா? உதய், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாளைக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருக்குது, அதனால தான். ஆ, ஒரு 1 வீக் தள்ளி இருந்திருந்தா கூட ஏதாவது கண்டிப்பாக வந்திருப்பேன். பட் நாளைக்கு கண்டிப்பாக என்னால் வர முடியாது. இட்ஸ் ஓகே சார், நான் கிளம்புறேன். சாரி உதய். அப்புறம் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க ஈவெண்ட்டை. ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அட்டன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே உதய். பாஸ், இப்போ என்ன பாஸ் பண்ண போறீங்க? ஏதாவது பண்ணணும் ரன்பீர். பாஸ், நீங்க எல்லாத்தையும் சரி சரின்னு ஒத்துக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் முடியுமான்னு கொஞ்சம் யோசிங்க பாஸ். எல்லாத்தையும் ஒத்துக்கிறது முக்கியம் கிடையாது. எது நம்மளால முடியுமோ அதை மட்டும் தான் பாஸ் ஒத்துக்கணும். இப்ப பாருங்க, உங்களுக்கும் கஷ்டம். உங்களால அமௌண்ட் ரெடி பண்ண முடியலன்னா உங்க அத்தைக்கும் கஷ்டம் தானே பாஸ். யோ, இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற வரைக்கும் தான். அது மட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா போதும், அடுத்த நிமிஷம் எல்லா கடனுமே அடைச்சிருவேன். அதெல்லாம் ஓகே பாஸ். இப்போ நீங்க இந்த பணத்தை வாங்க நீங்க படுற கஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க யோசிக்க மாட்டீங்களா பாஸ்? உண்மையை சொல்லட்டுமா பாஸ்? ம். நீங்க பணத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அலையும் போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். எப்படி இருந்தா நீங்க ஒரு 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் தேடி தேடி அலையும் போது அதை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். எனக்கு அந்த வழி எதுவுமே தெரியல ரன்பீர். என்ன பாஸ் சொல்றீங்க? இது எல்லாமே என்னோட சக்திக்காகன்னு நினைக்கும்போது ரொம்ப ஈஸியாக போயிடுது ரன்பீர். என் வாழ்க்கையில் என்னோட சக்திக்காக இந்த கஷ்டத்தை கூட நான் படலைன்னா எப்படி ரன்பீர்? உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் செய்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ரன்பீர். போங்க பாஸ், நீங்க என்ன கண் கலங்க வைக்கிறீங்க பாஸ். யோ ரன்பீர், உடியா இப்போ என்னாச்சுன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல பாஸ், நீங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். ஆனா அதை நீங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ். சரிங்க பாஸ், இப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ண போறீங்க? பார்ப்போம். இருந்த ஒரு ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு, இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகாமையே போயிடும். ரன்பீர், எங்கள் காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ரன்பீர். நிச்சயமா இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஐயோ பாஸ்,
பாஸ் பாஸ் பார்த்து பாஸ். அச்சச்சோ பாஸ் பார்த்து வைங்க பாஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 5 lakhs-ஆ? யோ ரன்பீர், சொல்லுங்க பாஸ். உண்மையாவே எங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கானதையா. எப்படி பாஸ் சொல்றீங்க? பணம் ரெடி. ஆமா, உதயகுமார் இந்நேரம் போயிருப்பாரா? பாஸ் இப்ப கார் பார்க்கிங் தான் போயிருப்பாரு பாஸ். பாஸ் ஃபோன் பண்ணி பாருங்க. இரு பண்றேன். ம். சொல்லுங்க சார். உதய், இப்போ எங்க இருக்கீங்க? ரெஸ்டாரண்ட் வாசல்ல தான் சார் இருக்கேன். ஓ, ஓகே ஓகே. உதய், நாளைக்கு நான் கண்டிப்பா மாரத்தான் போட்டிக்கு வர்றேன். சூப்பர் சார், தேங்க்யூ சார். டைமிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இல்ல நான் காலையில ஒரு 7 o'clockலாம் வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் இப்பவே ப்ரெஸ்ஸுக்கு சோஷியல் மீடியாக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். உதய் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நீங்க எந்த நியூஸுமே கொடுக்க வேண்டாம். ஏன் சார்? ஏன்னா நான் வர்றது சீஃப் கெஸ்ட்டாக வரல. பின்ன? நானும் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக தான் வர்றேன். சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏன் உதய், ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல சார், இதை எப்படி ஏத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன், நான் கலந்துக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சே அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கண்டிப்பா நீங்க கலந்துக்கலாம். நான் சொல்ல வந்தது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இந்த மாதிரி மரத்தான் போட்டியில வந்து கலந்துக்கிறது. உதய், நான் கலந்துக்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக, அதனால தான் துணிஞ்சு இறங்குறேன். ஓகே சார், கண்டிப்பா வாங்க, வந்து கலந்துக்குங்க. நான் ரன்னர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்த்துறேன். தேங்க்யூ உதய். தேங்க்யூ சார், பை சார். பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க? இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா பாஸ்? பாஸ் எவ்வளவு வேலை இருக்கு. பணத்தை ரெடி பண்ணணும், தாலி வாங்கணும், கல்யாண வேலையே ஏகப்பட்டது இருக்கு. யோ, இதை பாரியா. என்ன பாஸ் இது? படிச்சு பாரியா. என்ன போட்டிருக்கு? 5 லட்சம் போட்டிருக்கு மாரத்தானு. யோ, 5 லட்சம் தான் போட்டிருக்கா? 5 லட்சம் ரூபான்னு போட்டிருக்கு ரன்பீர். நான் தாலி வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபா தானே தேவை. ஆமா. ம். பாஸ் இருங்க. பாஸ் அதுக்காக இந்த போட்டியில போய் கலந்துக்க போறீங்களா? ஆமாயா. பாஸ் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பாஸ். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பின்ன என்ன பாஸ்? மாரத்தான் 15 கிலோமீட்டர் கண்டினியூஸா மொட்டை வெயில்ல ஓடணும் பாஸ். உங்களால முடியுமா? யோ ரன்பீர், பாசிட்டிவா பேசியா. நம்ம இந்த போட்டியில கலந்துக்கிறோம், இதுல ஜெயிக்கிறோம். பாஸ் என்ன பாஸ் பேசுறீங்க? மாரத்தான்றது சாதாரண விஷயம் கிடையாது. ம். வருஷ கணக்கா அதுக்காகவே பிராக்டிஸ் பண்றவனே அந்த போட்டியில திணறுவான் பாஸ். பாஸ் இதுக்கெல்லாம் ஹெவி பிராக்டிஸ் எடுக்கணும் பாஸ். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிடையாது, 15 கிலோமீட்டர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது பாஸ். பாஸ் வீட்ல ஏசி, ஆபீஸ்ல ஏசி, கார்ல ஏசின்னு இப்படியே வாழ்ந்து பழகிட்டீங்க பாஸ். பாஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ் உங்களுக்கு. பாஸ் 15 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாஸ். நல்லா யோசித்து பாருங்க பாஸ். ரன்பீர், நீ சொல்றதெல்லாம் உண்மைதாயா. ஆனா வேற வழி இல்லை. நீ நல்லா யோசிச்சு பாரு. இந்த கல்யாணத்துல எவ்வளவோ தடங்கள் வருது. அதை எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சு போயிட்டு இருக்கோம்ல. அதுக்கு காரணம் சக்தி மேல நான் வச்சிருக்கிற காதல். அந்த காதல் இந்த போட்டியில கண்டிப்பா என்னை ஜெயிக்க வைக்கும். சக்தி ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்வோம் ரன்பீர்.
அண்ணே அவரு பத்திரிக்கை வைக்க போலான்னு சொன்னாருன்னு ஆபீஸ்ல இத பத்தி பேசிட்டாராம். காலையில அவரே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. தாரிணி, நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா. கார்த்திகையே போய் பத்திரிக்கை வைக்க சொல்லிடுறியா? ஏன்னு உனக்கு முக்கியமான வேலை இருக்கா? ஆமாம் தாரிணி. சரிண்ணே. தாரிணி, கார்த்திக் கிட்ட தப்பா எடுத்துக்க வேணாம்னு சொல்லு. என்னன்னு அது? அவரு ஓ மச்சான் தானே, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. சரிம்மா. இல்ல, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான். சரிண்ணே. என்னன்னு அது? அது இன்விடேஷன்மா. ஓ, இதுக்கு தான் நாளைக்கு போறியா? சொல்லுண்ணே. ஆமாம் தாரிணி, அந்த ஈவெண்ட்டுக்கு என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க. நான் தான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வரலன்னு சொல்லிட்டேன். அதான். சரிண்ணே, இந்தா. சரி. ஆஹா, தாரிணியே இவ்வளோ கேள்வி கேட்குறானா? சக்தி இதை பார்த்தா கண்டிப்பாக நிறைய கேட்பா. இதை சக்தி கண்ணில் படாமல் வைக்கணும். என்ன ஒரு மாதிரி டல்லா உட்காந்துருக்கா? கையில ஏதோ வச்சிருக்கானே. மாமாவை எங்க காணோம்? திறந்திருக்கு. எங்க போயிருப்பாரு? மீனாட்சி, நான் ஏதாவது வேலை பாப்பேன்ல. ஷோ பரவாயில்ல தாரிணி, நானே பாத்துக்கிறேன். எங்க போயிட்டாரு? மாமா, என்ன சக்தி ஒவ்வொரு ரூமா போய் பாத்துட்டு இருக்கா? எங்க போனாரு? சக்தி, யார தேடுற? மாமாவ. குத்துக்கல் மாதிரி இங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, எங்க கிட்ட கேட்கலாம்ல. ஆமால, மாமாவை பாத்தியா? எங்க இருக்காரு? சாரி, நாங்க பார்க்கல. ஏய் போடி. ஏய் சக்தி, இப்ப என்னாச்சு? ஏன் அவரை நீ பரபரப்பா தேடிட்டு இருக்க? இல்லக்கா, அவருக்கு பால் கொண்டு வந்த. சூடு ஆறதுக்கு முன்னாடி குடுக்கலாம் தான். பாரா, உன் புருஷன் சுட சுட பால் சாப்பிடணும்னு இவ்ளோ பரபரப்பா தேடுற. மீனாட்சிக்கு ஏத்த தங்கச்சி தான் நீ. ஹேய், இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன இதுல இழுக்கிற? ஏன் சுந்தர அண்ணனை நீ விழுந்து விழுந்து கவனிச்சது இல்லையா? அதே மாதிரிதான் அக்காவுக்கு தங்கச்சி தப்பாம பிறந்திருக்கா. ஆமா அனு மேடம், நீங்க எப்படி? நான்லாம் அடுத்தவங்கள வேலை செய்ய வச்சுதான் பழக்கம். எனக்கு வர புருஷன்
என்னை தேடி வந்துதான் டீ காஃபி எல்லாம் குடுப்பான். இல்லனாலும் குடுக்க வைப்பேன். ஆஹா, பாப்போம் பாப்போம். நானும் இதே ஊர்ல தானே இருப்பேன். ஐயோ தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா எங்க இருக்காரு? சத்தியமா எங்களுக்கு தெரியாது. என்ன மாடியில இருந்து சத்தம் கேக்குது? அநேகமா சக்தி உன் வீட்டுக்காரர் மாடியில தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அக்கா நான் மாடியில இருந்து தான்க்கா வரேன். ஹலோ, மாடிக்கு மேல மொட்டை மாடின்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க இருந்து தான் சத்தம் வருது. ஐயோ ஆமால, நான் அங்க போய் பாக்குறேன். ஆமா, மாமா அப்படி என்ன மாடியில பண்றாரு? அண்ணி வாங்க போய் பார்க்கலாம். ஏய், இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் மேல போறீங்க? ஐயோ அக்கா, அதுலதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ இங்கே இரு. நீங்க வாங்க அண்ணி. ஷோ, சீக்கிரம் 2 பேரும் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு ரொம்ப மோசம். மாமா எதுக்காக மாமா இதெல்லாம் பண்றாரு? சக்தி, மாமா என்ன பண்றாரு? அதானே எனக்கும் தெரியல. மாமா, என்ன மாமா பண்றீங்க? அச்சிச்சோ, என்ன மொத்தமாக வந்து நின்று பார்க்குறாங்க. இப்போ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. அது வந்து அனு. மாமா மாமா, நாங்க டின்னர்லாம் முடிச்சிட்டு ஹால்ல வெயிட் பண்றோம். நீங்க நல்ல காரணமா யோசிச்சுட்டு பொறுமையா அப்புறமா வந்து சொல்லுங்க போதும். எனக்கு என்னமோ அண்ணன் கல்யாணத்துக்காக உடம்பு குறைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, தாரணியோட ஐடியா நல்ல ஐடியாவா இருக்க. அப்படியா சக்தி? எனக்கு என்னடி தெரியும்? ஆமா, அது என்ன முத தடவை கல்யாணம் பண்ணும்போது உடம்பு குறைக்காம இந்த கல்யாணத்துல உடம்பு குறைக்கிறாரு? இவளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தோணும். அப்போ சக்தியே திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியா? 1 வருஷமா பார்த்து பார்த்து லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்போ உடம்பு குறைச்சுதானே ஆகணும். என்னண்ணே, நான் சொல்றது சரிதானே? நல்ல வேலை, என்னடா சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தாரிணி கரெக்டா ஐடியா எடுத்து கொடுத்துட்டா. சில நேரங்களில் நம்ம தங்கச்சி பண்றதும் நமக்கு சாதகமாக தான் அமையுது. நல்லா இருக்கணும் அவ. அண்ணன் ஒண்ணுதானே? என்னம்மா? நான் சொன்னது உண்மைதானே? ஆமாமா, நீ சொன்னதான் 100% கரெக்ட். பாத்துக்கோங்க. தாரிணி, நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க எல்லாரும் இப்படி நின்று பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால சரி மாமா, நாங்களா போறோம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாங்க அண்ணி. என்ன இவன் மட்டும் போல? எதுக்காக மாமா இதெல்லாம் பண்றாரு? சத்தி, நீ போல? ஏன் மாமா, நீங்க கல்யாணத்துக்காக தான் உடம்ப குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்றீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? சத்தி, எதுக்கா அப்படி பாக்குற? அது ஒண்ணும் இல்ல மாமா. இப்போ இதுவே அனுவோ துர்காவோ போய் சொல்லிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முடிய புடிச்சு ஆட்டி ஆட்டி ஒரு காட்டு காட்டி அப்படியே கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சு உண்மையை சொல்லுன்னு தலையில நல்லா கொட்டி கொட்டி உண்மையை நான் வாங்கியிருப்பேன். நீங்க என் புருஷனா போயிட்டீங்க, அதனால உண்மை என்னன்னு உங்ககிட்ட இருந்து என் ஸ்டைல்ல வாங்க முடியல மாமா. நீங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் போய் சொல்றீங்க நானும் பாக்குறேன். சத்தி, இந்த பொய் உன்னை ஏமாத்துறதுக்காக இல்லை சத்தி, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு கொடுக்கறதுக்காக தான். இந்த பொய்யெல்லாம் கூட உன் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் தான். தாலி கட்டினதுக்கு அப்புறமா உனக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன்.
என்ன மாமா இன்னும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு? என்ன மறுபடியும் வந்துட்டா? ஏய், என்ன மறுபடியும் வந்துட்ட? அது இல்ல மாமா, ரொம்ப நேரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்களே, அதான் ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்பதான் மாமா உடம்புல தெம்பு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போ. ஏதாவது தேவைப்பட்டா நானே சொல்றேன், போ. கல்யாணம் திரும்பவும் பண்ற மாதிரி தாலியும் திரும்பவும் வாங்கணும். அதுவும் 10 பவுன்ல வாங்கணும். தாலி வாங்கினா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. மாரத்தான்றது சாதாரண விஷயம் கிடையாது பாஸ். வருஷ கணக்கா அதுக்காகவே பிராக்டிஸ் பண்றவனே அந்த போட்டியில திணறுவான் பாஸ். பாஸ் இதுல ஹெவி பிராக்டிஸ் எடுக்கணும் பாஸ். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிடையாது, 15 கிலோமீட்டர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது பாஸ். அப்பா, யாரும் பார்க்கல. மாரத்தானா? சக்தி, ம்? நைட்ல எல்லாம் நல்லா தூங்கு. அண்ணனையே நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்காத. புது பொண்ணுக்கு தானே நீ அந்த கஷ்டம்லாம். கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போறவங்கள பார்க்க முடியாம இருப்பாங்க. சக்திக்கு தான் அந்த கஷ்டமே இல்லையே. அவ தான் எப்ப பார்த்தாலும் மாமா கூட தானே இருக்கா. ஏய், பேசாம சாப்பிடண்டி. சும்மா எதுக்கு அவளையே பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா கிண்டல் பண்ண கூடாதா? கிண்டல் பண்றதுனால தான் சக்தி இவ்வளவு அழகா வெக்கப்படுறா. இத மட்டும் சக்தி வீட்டுக்கார் பார்த்தாருன்னு வச்சுக்க, அப்படியே உருகி போயிடுவாரு. ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவரை சாப்பிட கூப்பிடலையா? ஏ சக்தி, அத சொல்லட்டுமா? ஏய், என்னடி, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா. மாமா உடம்பு குறைக்க மாடியில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. உடம்பு குறைக்க எக்ஸசைஸ் பண்றாரா? ஏன்? கல்யாணத்துல போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த போட்டோல எல்லாம் குண்டா தெரிஞ்சிட கூடாதுல, அதுக்காக உடம்பு குறைக்க போராடிட்டு இருக்காரு. அம்மா, நான் சொன்னல, சத்தம் கேக்குதா? வா வா வா. ஏய், எதுக்கு இப்ப என்ன பிடிச்சி இழுக்குற? வாமா, மேல போய் பார்க்கலாம். வா, எல்லாரும் வாங்க. ஓ, இவளோட. வாமா வாமா, அங்கதாம்மா. அனு, பாத்தியாம்மா? மாமா, மாமா, இன்னுமா முடியல?
இருக்காங்க. அனு சும்மா ரெடி. மாப்பிள ஆ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எக்ஸசைஸ் அத்தை. மாப்பிள இப்ப என்ன ஆச்சுன்னு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்துல? அம்மா ஆ? அதான் சொன்னேன்லம்மா, மாமா கல்யாண போட்டோல ஒல்லியா தெரியணும்ல, அதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னது கரெக்டா மாமா? ஆமாமா கரெக்டு தான். அண்ணே எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் ஓகே, அதுக்காக எப்படியே நைட்டு பகல்னு பார்க்காம எக்ஸசைஸ் பண்ணுவ? ஏய் தாரணி, எக்ஸசைஸுக்கு என்ன ராத்திரி பகலுன்னு டைம் கிடைக்கும் போது எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதான். மாமா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணி கை கால் ஏதாவது புடிச்சுக்க போகுது மாமா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அப்புறம் ரொம்ப சிரமப்பட போறீங்க பாத்துக்கோங்க. சிவொருத்தி இடக்கு மடக்காவே பேசும். ஏய் சும்மா மாப்பிளைய கிண்டல் பண்ணாதீங்கடி. பாவம் அவரு இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்றாருன்னா அவரை பாராட்டலனாலும் பரவாயில்ல, கிண்டல் பண்ணாமலாவது இருக்கலாம்ல. மாப்பிள ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி இறங்கிட்டாருன்னா அதுல ஜெயிக்காம விட மாட்டாரு. மாப்பிள இவளுங்களா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க நினைச்ச விஷயம் கண்டிப்பா சக்சஸ் தான். தேங்க்ஸ் அத்தை. ஏய் வாங்கடி போலாம். வா வா. நல்ல வேலை, சக்தி நல்லா தூங்கிட்டா. மாமா ஐயோ இவன் என்ன இன்னும் தூங்கலையா? என்ன சக்தி தூங்கல? ம்ஹும். எப்படி மாமா, நீங்க இன்னும் சாப்பிடல, அப்புறம் எப்படி எனக்கு மட்டும் தூக்கம் வரும்? இல்ல நான் சாப்பிடலன்னா என்ன நீ தூங்க மாட்டியா? நீங்க சாப்பிடலன்னா நான் தூங்குறது மட்டும் இல்ல, நான் சாப்பிட கூட மாட்டேன். சக்தி என்ன சொல்ற நீ? நான் சாப்பிடலன்னா நீயும் சாப்பிட மாட்டியா? உன் பசிக்கு நீ சாப்பிட வேண்டியதானே? மாமா, உண்மையான அன்பு இருக்கிற பொண்ணுங்க புருஷன் சாப்பிடாம கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க மாமா. சரி சக்தி, நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. இதோ போறேன் மாமா. சக்தி, சாப்பாடு கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டு வா. ஏன் மாமா, ரொம்ப பசிக்குதா? இல்ல உனக்கு சேர்த்தே எடுத்துட்டு வா. ம். மாமா எங்க போறீங்க? கை கழுவிட்டு வந்துடுறேன். ஒண்ணு வேணாம், நான் ஊட்டி விடுறேன், வாங்க. ஏய் நான் என்ன குழந்தையா? இரு கை கழுவிட்டு வந்துடுறேன். மாமானா மாமாதான். ஏய் சக்தி, கூட நானே சாப்பிட்றேன். மாமா,
பொண்டாட்டி கையால சாப்பாடை உருட்டி கொடுக்கறதே அது ஒரு தனி டேஸ்ட் மாமா. இந்தாங்க பிடிங்க. இந்தாங்க. ம். மாமா, ம் ஏதாவது டேஸ்ட்ல எக்ஸ்ட்ராவா தெரியுதா? ஏன் ஏன் அப்படி கேட்குற? இல்ல, என் கையால புடிச்சு உருட்டி கொடுக்கறேன் இல்லையா, ஆ. அதனாலதான். ஓ ஆமா சக்தி, இந்த காரக்குழம்புல கூட கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி இருந்த மாதிரி இல்ல? ஆ? ம். அப்ப நிறைய சாப்பிடுங்க. இந்தாங்க மாமா. சக்தி, நீயும் ஒரு வாய் எடுத்து சாப்பிடு. நீங்க சாப்பிட்டு முடிங்க மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வர சொன்னேன், நீயும் சாப்பிடு. ம். சக்தி, எனக்கு போதும் சக்தி, நீ சாப்பிடு. ஐயோ மாமா, நீங்க ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்டுருக்கீங்க. சக்தி, நான் ஃபுல்லா இப்பதானே எக்ஸசைஸ் பண்ணேன், என்னால இப்போ அவ்வளவா சாப்பிட முடியாது. ஆ? நான் சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னதே நீ நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக தான். நீ சாப்பிடு. மாமா, நீங்க மட்டும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம்மா 6 பேக்கோட இருப்பீங்க. நான் மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்ல அண்டா மாதிரி இருக்கணுமா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது.